மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இன்றைய தினம் 25-26ஆம் ஆண்டுக்கான கரும்பு அரவை பருவமானது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தலைமையில் மதிப்புக்குரிய பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் சகோதரர் மாதேஸ்வரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் இந்த ஆண்டுக்கான கரும்பு அரவை துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு வரை கரும்பு அரவைக்காக விவசாயிகள் இந்த ஆலைக்கு வழங்கிய கரும்புக்கு இதுவரை எந்த நிலுவையும் இல்லாமல், விவசாயிகளுக்கு நிலுவை இல்லாமல் கரும்புக்கான தொகை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி அமைந்த பிறகுதான் விவசாயிகளுக்கு கரும்பு நிலுவை தொகை இல்லாமல் நடப்பாண்டுக்கான அந்த தொகை முழுக்க அந்த ஆண்டிலே விடுவிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 2210 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிர் சாகுபடி செய்யப்பட்டு மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு அவை வழங்குவதற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏக்கர் ஒன்றுக்கு 36,000 டன் சராசரி 36 டன் சராசரி விளைச்சலாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி கணக்கிட்டு பார்த்தால் இந்த ஆண்டு அரவை பருவத்திலே நாம் 80,000க்கு மேற்பட்ட டன், ஏறக்குறைய 25-26 ஆண்டு அரவை பருவத்தில் மொத்தம் நாம் 90,000 டன் கரும்பு அரவை செய்வதற்காக இந்த மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 24-25ஆம் ஆண்டு கரும்பு நடவு பருவத்தில் அதிக மகசூல், சர்க்கரை கட்டுமான திறன் உள்ள கோ 86-032, கோ 11-015 மற்றும் ஆகிய உயர் ரக கரும்புகளை கரும்பு அறுவடை இயந்திரம் மூலம் அறுவடை செய்யும் வகையில் 4 அடி பார் முறையில் நடவு செய்து அதிக மகசூல் பெறவும் தமிழக அரசின் மானிய திட்டங்கள் மூலம் ஆலை அங்கத்தினர்களுக்கு மானிய தொகையாக 23 கோடி ரூபாய்க்கு மேல் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. சென்ற கரும்பு அரவை பருவம், சென்ற ஆண்டுக்கான கரும்பு அரவை பருவமானது 24-25ஆம் ஆண்டு ஆலைக்கு விவசாயிகள் 1004 விவசாயிகள், அதாவது இந்த ஆலையிலே பதிவு செய்திருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடிய 1004 விவசாயிகள் கரும்பு பயிர் சாகுபடி செய்து இந்த ஆலைக்கு சென்ற கரும்பு அரவை பருவத்தில் 73,000 டன் கரும்பை இந்த ஆலைக்கு விநியோகித்திருக்கிறார்கள், சப்ளை செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழ்நாடு அரசு டன் ஒன்றுக்கு அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஊக்கத்தொகை 2.5 கோடி ரூபாய்க்கு மேல் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலை என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே துவங்கப்பட்டு 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் வரை ஏறத்தாழ நல்ல முறையிலே லாபகரமாக இயங்கி வந்தது. இடையில் 10 ஆண்டு காலம் இந்த 2011க்கு பிறகு இந்த ஆலையினுடைய பணியிலே ஓய்வு ஏற்பட்டது. தற்போது அது முன்னேற்ற பாதையிலே இப்பொழுது இந்த ஆலை சென்று கொண்டிருக்கிறது. மேலும் இந்த ஆலை லாபகரமாக இயங்கவும், விவசாயிகளுக்கு உரிய முறையில் பணம் பட்டுவாடா செய்யவும், ஆலையை நல்ல முறையில் இயங்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்ற ஆண்டு நாமக்கல்லுக்கு வருகை தந்துகின்ற போது இந்த ஆலையில இருக்கக்கூடிய எத்தனால் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக ஏறத்தாழ அந்த எத்தனால் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கு ஏறத்தாழ 7 கோடி ரூபாய் அளவிற்கு 30,000 50,000 லிட்டர் எத்தனால் கொள்ளளவை உற்பத்தி திறனை அதிகரிக்க அந்த அறிவிப்பு, விவசாயிகளுடைய கோரிக்கையை எல்லாம் ஏற்று மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிய மக்கள் பிரதிநிதிகள் வைத்த அந்த கோரிக்கையை ஏற்று இந்த ஆலையிலே செயல்படுகின்ற எத்தனால் பிரிவை 30,000 லிட்டரிலிருந்து 50,000 லிட்டர் உயர்த்துவதற்கு அந்த அனுமதியை வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மூலம் ஏறத்தாழ 6.50 லட்சம் ரூபாய் இந்த ஆலைக்கு கடனாக வழங்குவதற்காக அரசாங்கத்தின் அனுமதி பெற்று அதிலும் நாங்கள் இந்த ஆலைக்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாக இந்த ஆலைக்கு கடன் வழங்க திட்டமிட்டு இந்த எத்தனால் உற்பத்தி பிரிவுடைய பணிகள்
மாண்புமிகு நம்முடைய சர்க்கரைத்துறை அமைச்சர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு இங்கு வந்து அந்த எத்தனால் உற்பத்தி அதிகரிக்கின்ற பிரிவை அதற்கான அடிக்கல்லை நாட்டினார்கள். இப்பொழுது ஆலையினுடைய மேலாண்மை இயக்குனர் 90% அந்த பணிகள் முடிவடைந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் அந்த வகையில் எத்தனால் உற்பத்தியும் இந்த ஆலையிலே அதிகரித்தால் எதிர்காலத்தில் இந்த ஆலை எப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2011ஆம் ஆண்டு நாங்கள் ஆட்சியிலிருந்து செல்லுகின்ற போது இந்த ஆலையில் 100 கோடி ரூபாய் அளவிற்கு வைப்பு தொகை வைத்திருந்தோம். ஆனால் இடையில் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் அந்த வைப்பு தொகையும் காலி செய்து ஆலையை நஷ்டத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆனால் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய சீரிய முயற்சியில், ஏனென்றால் திராவிட மாடல் ஆட்சி விவசாயிகளுக்கான ஆட்சி. முதலில் தமிழ்நாட்டில் இந்திய அளவிலே இலவச மின்சாரத்தை அறிமுகப்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போன்று விவசாய கடனை தள்ளுபடி செய்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் ஆட்சி செய்கின்ற விவசாயிகளுக்கான ஆட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைய தினம் இந்த ஆலையை செப்பனிடுவதற்காக நாம் இந்த எத்தனால் உற்பத்தி பிரிவு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்ததன் தொடர்ச்சியாக எதிர்காலத்தில் இந்த ஆலை ஒரு லாபகரமாக பழைய நிலைக்கு வரக்கூடிய அளவிலே செயல்பாடு இருக்கும். அதே போன்று உயர் ரக கரும்பு உற்பத்தி, கரும்பு விளைச்சலை ஏற்படுத்த விவசாயிகளிடத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற அந்த முயற்சியும் இன்றைய தினம் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். மேலும் இனி இந்தியா முழுக்க சர்க்கரை ஆலைக்கு நோக்கி இருக்கக்கூடிய சவால் இன்றைக்கு உற்பத்தியாகின்ற கரும்புகளுடைய சர்க்கரை கட்டுமான திறன் மற்றும் சர்க்கரைக்கான விலை கட்டுப்பாடு, இவையெல்லாம் நமக்கு ஒரு சவாலாக இருக்கின்ற காரணத்தினால் எதிர்காலத்தில் சர்க்கரை ஆலைகளுக்கு மதிப்பு கூட்ட பொருட்களை தயாரிக்கின்ற வகையிலே அந்த பணியிலும் இந்த சர்க்கரை ஆலை ஈடுபட்டு லாபகரமாக இயங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, கரும்பு விவசாயிகளுக்கு இந்த ஆலைக்கு தொடர்ந்து கரும்பை உற்பத்தி செய்து இந்த ஆலைக்கு சப்ளை செய்து வருகின்ற கரும்பு விவசாயிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுத்திருக்கக்கூடிய அவர்களுக்கும், நம்முடைய மக்களவை உறுப்பினருக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கரும்பு விவசாயிகள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, இந்த ஆண்டு அறிவிச்சிருக்கிறது. இந்த ஆண்டு நடப்பு அரவி பருவத்தில் விவசாயிகளுக்கு அது வழங்கப்படும். 3150. இதை விட நம்ம ஊக்கத்தொகை கொடுத்தோம். ஊக்கத்தொகை வந்து 349 ரூபா, 349 ரூபா, 50 ரூபா, 350 ரூபா ஊக்கத்தொகை. ஆமா, இந்த ஆண்டு வந்து நம்ம அதை முதலமைச்சர் அதிகமா கரும்பு உற்பத்தியை அதிகரிக்கணும். இப்ப அதுதான் நமக்கு இருக்கிற இருக்கக்கூடிய சவால்.